நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி 2/10/1869 முதல் 30/1/1948 வரை 79 ஆண்டுகள் வாழ்ந்தார். நம் நாட்டின் சுதந்திரத்துக்காக மட்டுமல்லாது மக்களின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டார். ஆனால் இவரது முயற்சியை சிலர் தவறாக புரிந்து கொண்டனர். இவர் ஒரு மதப்பிரிவினருக்கு மட்டும் சாதகமாக இருக்கிறார் என்றும் பேசினர். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் ஒரு பெண்ணின் கைத்தாங்கலோடு தனது தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்தார். அப்போது கோட்சே என்பவன் வந்து காந்தியை வணங்கினான். பின்பு அப்பெண்ணை தள்ளிவிட்டு காந்தியின் மார்பில் 3 முறை சுட்டான். அப்பொழுது அங்கே இருந்த அமெரிக்க துணை அதிகாரி ஹெர்பர்ட் ரைனர் ஓடி வந்து கோட்சேயை தள்ளிவிட்டார். அங்கு நின்றிருந்த இராணுவ வீரர்களின் கரங்களில் போய் விழுந்தான். உடனே அவனது துப்பாக்கியை பறித்தனர். ரைனர் தொடர்ந்து கோட்சேயை பிடித்து சென்றார். பிர்லா ஹவுஸ் என்ற இடத்திற்கு காந்திஜி எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே மரணமடைந்தார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் தேதி கோட்சேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் காந்தியின் 2 மகன்களை இத்தண்டனை ரத்து செய்யும்படி மன்றாடினர். ஆனால் அரசின் உயர் அதிகாரிகள் அவருடைய கோரிக்கையை நிராகரித்தனர். எனவே அம்பாலா சிறைச்சாலையில் கோட்சே 1949ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி தூக்கிலிடப்பட்டார். நமது தேசத்தந்தை மறைந்த நாளில் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை சிந்திப்போம் என்று உறுதிமொழி எடுப்போம். சமாதானத்துக்காக போராடுவோம். ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நான் அக்கினியால் நியாயம் விசாரிப்பேன். ஆமோஸ் 7:4, I shall deliver divine judgment of fire. ஒன் சாங். இரவு நேரத்தில் அக்கினி தூணாய் இஸ்ரவேலை வழி நடத்தினீரே. இரவு நேரத்தில் அக்கினி தூணாய் இஸ்ரவேலரை வழி நடத்தினீரே. அக்கினி நாவுகளா அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. அக்கினி நாவுகளா அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே. எங்களையும் அவ்வாறே நடத்துங்கப்பா. எங்களையும் அவ்வாறே நடத்துங்கப்பா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை என்னுடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை நியாயம் விசாரிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நான் நீதிமானாக வாழ்ந்து கிருபைகளையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென்.